தொலைமை நிஜங்களை நான் உங்களுடன் ஃபாதர் குரூஸ். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் என்பவள் யார்? உங்களுக்கு யார்? எனக்கு யார்? இந்த சமூகம் பெண்ணை எவ்வாறு பார்க்கிறது என்பதுதான் இந்த மகளிர் தினத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது. அதை பற்றி ஒரு சிறிய குட்டி கதை. ஒரு வழிபோக்கன் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கான். பசி, தாகம் எடுக்கிறது, எங்கும் உணவு இல்லை, ஒரு பழங்கள் கூட இல்லை. மாலை நேரம் ஆயிடுச்சு, கடும் குளிர். என்ன பண்றது? குளிர அப்படியே தாக்கு பிடிக்கிறதுக்காக அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது சின்ன சின்ன மர கட்டைகள் எல்லாம் எடுத்து வச்சு தீ மூட்டி அப்படியே அந்த குளிரில் தன்னையே பாதுகாத்துக் கொள்கிறான். பசி கொடுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. மரத்துக்கு கீழே உட்காந்து கடவுளை திட்டிட்டு இருக்கான். ஏன் கடவுளே இப்படி எனக்கு பண்ற, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அப்ப மரத்து மேல ஒரு 2 சிட்டுக்குருவிகள், ஒரு ஆண் சிட்டுக்குருவி ஒரு பெண் சிட்டுக்குருவி கூடு கட்டி இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஐயோ பாவமே, இவன் பசியால வாடுறானே அப்படின்ட்டு அந்த ஆண் சிட்டுக்குருவி சொல்லிச்சான், நான் பேசாம அந்த தீக்குள்ள விழுந்தா அவன் என்னை சுட்டு சாப்பிட்டுருவான், பாவம் அந்த மனிதன், நான் என்னையே அவனுக்கு கையளிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆண் சிட்டுக்குருவி கீழே விழுந்துச்சு. அவனும் சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த குருவியை சுட்டு சாப்பிட்டான். இந்த பெண் சிட்டுக்குருவி அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஐயோ, என்னுடைய துணை ஆண் சிட்டுக்குருவி இல்லையே, நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது, நானும் அவர் போன இடத்துக்கே போறேன் அப்படின்னு கீழே விழுந்து அதுவும் செத்து போச்சான். அதையும் எடுத்து அவன் சாப்பிட்டான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். பெண் என்பவள் யார்? ஆண் துணை இல்லாமல் வாழக்கூடாது, வாழவும் முடியாது என்று சமூகம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு போதை பொருளாக இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கிறது. அவள் இரக்கம் நிறைந்தவள், அதிகம் பேசக்கூடாது என்று இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கிறது. பெண் ஆணுக்கு நிகரில்லை, அவள் பலவீனமானவள் என்று இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கிறது. நாமும் பெண்ணை எவ்வாறு பார்க்கின்றோம்? நீங்கள் பெண்ணை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? பெண்ணை உயர்வாக கருதுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் கொடுத்தவள் அந்த பெண். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.